வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் புகார் இருந்தது. தொடர்ந்து அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ளார். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு இன்று தமிழக ஆளுநர் RN ரவி வருகை புரிகிறார். இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் கழகம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானோர் பெரியார் பல்கலைக்கழகம் எதிரே கருப்பு கொடியுடன் திரண்டு தற்பொழுது காத்திருக்கின்றனர். சுமார் 12 மணி அளவில் தமிழக ஆளுநர் RN ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிகிறார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது அனைவரும் இந்த பகுதியில் கூடி வருகின்றனர். ஒரு ஊழல் முறைகேட்டில் தொடர்புடைய துணைவேந்தரை சந்திக்க தற்பொழுது தமிழக ஆளுநர் எதற்காக வருகிறார்? அதே போல இந்த பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதை அந்த சாட்சியங்களை களைய செய்யதான் தற்போது அவர் பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிகிறார் என்ற கோஷங்களை எழுப்பி தற்பொழுது காத்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் காலை முதலே பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக துணைவேந்தர் தொடர்புடைய இடங்களில் ஏற்கனவே காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களை எடுத்து சென்ற நிலையில் அதன் அடிப்படையில் 8 கல்வி நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் ஆஜராக வலியுறுத்தி. இந்த நிலையில்தான் காலை முதலே தற்பொழுது காவல்துறையினர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது ஒரு புறம் இருக்க தற்பொழுது ஆளுநர் வருகை புரிகிறார். அந்த நேரத்தில் தற்பொழுது சோதனையான நடைபெற்று வருகிறது. ஏராளமான மாணவர் அமைப்பினர் இந்த பகுதியில் கூடியுள்ளனர். 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன் முறைகேடு புகாரில் கைதான நிலையில் பல்கலைக்கழக வரவு செலவு குறித்தும் நிதித்துறை கூடுதல் செயலாளர் அருண் சுந்தர் தயாளன் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் இந்த பகுதியை கடந்து செல்ல உள்ள நிலையில் ஏராளமானோர் இந்த பகுதியில் காத்திருந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.